எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் சி.வி. சண்முகம். காலியாகும் அதிமுக கூடாரம். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக எழுந்துள்ள புதிய அரசியல் தகவல்கள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. சேலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சி.வி. சண்முகம் கடந்த சில வாரங்களாகவே அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டிய உள்கட்சி கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நேரில் சென்று அவரிடம் உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தங்களது விளக்கத்தை அளித்து சமரசம் செய்து கொண்டனர். ஆனால் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சென்றபோது சி.வி. சண்முகம் அவர்களுடன் செல்லாமல் தன்னிச்சையாக அந்த சந்திப்பை தவிர்த்தார். தொடர்ந்து கட்சியின் தற்போதைய தலைமை செயல்பாடுகள் குறித்து தேர்தல் உத்திகள் குறித்து அவர் கடுமையாக அதிருப்தியை தனது ஆதரவாளரிடம் வெளிப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக தலைமையுடான இந்த தொடர் கருத்து வேறுபாடுகள் உச்சகட்டமாக சி.வி. சண்முகம் தங்களது அரசியல் பாதையை மாற்ற தீர்மானித்ததாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சிக்காமல் இருக்க தற்பொழுது தான் வகித்து வரும் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முறைப்படி சபாநாயகரிடம் ராஜினாமா செய்ய அவர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பதவியை ராஜினாமா செய்த பின்னர் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தவேகாவில் அவர் அதிகாரப்பூர்வமாக இணையுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. வட தமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வலுவான அடித்தளம் கொண்ட சி.வி. சண்முகம் தவேகாவிற்கு வந்தால் அது தங்களுக்கு பெரும் பலமாக அமையும் என தவேகா தரப்பு கருதுவதாகவும் பேசப்படுகிறது. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தரப்பிலிருந்தோ அல்லது சி.வி. சண்முகத்தின் அலுவலக தரப்பிலிருந்தோ இதுவரை எந்தவிதமான நேரடி மறுப்போ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அதிமுகவில் முக்கிய விக்கெட்டுகள் சரிந்து வருவதாக பேசப்படும் நிலையில் சி.வி. சண்முகம் தவேகாவிற்கு செல்லப்போகிறார் என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்திலும் குறிப்பாக விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் அரசியல் பிரமுகர்கள் மத்தியிலும் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.